கொலை வழக்கில் 10 மாதம் சிறைவாசம் அனுபவித்த சித்து விடுதலை. சிறைவாசலில் காங்கிரசார் மேளதாளம் முழங்க வரவேற்பு. சாதி மதவாத சக்திகளை முறியடிக்க தமிழகம் கேரளா ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் பினராயிக்கு ஸ்டாலின் அழைப்பு. எத்தகைய சனாதன காலத்த பல்வேறு போராட்டங்களின் மூலமாக நாம் கடந்து வந்துள்ளோம் என்பதை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் பணியை இரு மாநில அரசுகளும் செய்தாக வேண்டும். கணவனை பிரிந்து வாழ்ந்த 20 வயது பெண்ணை கர்ப்பமாக்கிய 70 வயது திமுக பிரமுகர். கட்சி செல்வாக்கை வைத்து மிரட்டியவரை கைது செய்து சிறையில் போட்டது போலீஸ். கோயம்பேட்டில் பைக் டாக்ஸி டிரைவரை கல்லால் அடித்த ஆட்டோ டிரைவர். நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார். என்எல்சி விவகாரம் பற்றி விவாதிக்க கடலூர் கலெக்டர் அஞ்சுவது ஏன்? அன்புமணி கேள்வி. ஹரியானாவில் நடந்த தேசிய சைக்கிள் போட்டி. தங்கம் வென்று அசத்திய கோவை மாணவிக்கு உற்சாக வரவேற்பு. போபால் டெல்லி இடையே வந்தே பாரத் ரயில் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். போக்குவரத்து போலீசாருக்கு ஏசி வசதியுடன் நிழற்குடை கோவையில் கமிஷனர் திறந்து வைத்தார். பெட்ரோல் போட்டதற்கு பணம் கேட்ட பங்க் ஊழியர் மீது தாக்குதல். சிசிடிவி வீடியோ அடிப்படையில் இளைஞர்களை போலீஸ் தேடுகிறது. கோர்ட் அபராதம் விதித்த பிறகும் பிரதமரின் படிப்பு பற்றி கேள்வி எழுப்பும் கேஜ்ரிவால். பிரதமரின் எம்ஏ பட்டம் பற்றி மக்கள் மனதில் சந்தேகம் வந்துவிட்டதாக கருத்து. காவிரி குண்டாறு இணைப்பு நிச்சயம் சாத்தியம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் துரைமுருகன் பதில். தமிழகத்தில் விரைவில் 8 புதிய மாவட்டங்கள். சட்டசபையில் அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். மதவெறி இனவெறியை தூண்டும்படி எழுதக்கூடாது. அமைச்சர் நிர்மலா பேச்சு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். 1000 அடி உயரத்தில் பறந்தபோது விமானம் மீது பறவை மோதல். விபத்தை தடுக்க டெல்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயண தூரத்துக்கு ஏற்ப டோல்கேட் கட்டணம். அமைச்சர் வேலு விளக்கம். மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டு மறுவரையறை எண்ணிக்கை அதிகரிக்கும் என்கிறார் நேரு. சென்னையில் மெட்ரோ ரயிலுக்கு மவுசு அதிகரிப்பு. மார்ச்சில் மட்டும் 70 லட்சம் பேர் பயணம். மாணவியை சாதியை சொல்லி திட்டிய பேராசிரியர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது. பேக்கிங் டேப்பில் வண்ணக்குடை தயாரிப்பு. குப்பையை காசாக்கும் தூய்மை பணியாளர்கள். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆழி தேரோட்டம். பக்தி முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி. பௌர்ணமியை முன்னிட்டு வனத்துறை நடவடிக்கை. ஆரோவில் சர்வதேச நகரில் தமிழர் பாரம்பரிய விழா. கலை நிகழ்ச்சி கண்காட்சிக்கு ஏற்பாடு. இந்தியாவில் மேலும் 2994 பேருக்கு கோவிட் உறுதி. 7 பேர் மரணம். 1840 பேர் டிஸ்சார்ஜ். பாகிஸ்தானில் இலவச உணவுப் பொருட்கள் வாங்க மக்கள் முண்டியடிப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 11 பேர் மரணம். சாலையோரத்தில் நின்ற லாரி மீது கார் மோதி விபத்து. கோவையை சேர்ந்த 2 பலி, 2 பேர் படுகாயம். கோயம்பேடு மார்க்கெட் நவீனமயமாவதில் சிக்கல். 20 கோடி ரூபாய் திட்டம் தொடங்குவதில் தாமதம். சொத்து விற்பனைக்கான பதிவு கட்டணம் குறைப்பு இன்று அமலுக்கு வந்தது. ஊட்டியில் கோடை விழா தொடங்கியது. 550 பந்தய குதிரைகள் பங்கேற்பு. குறைதீர் கூட்டத்திற்கு வராத கலெக்டர். மனுக்களுக்கு தீர்வு கிடைக்காமல் புலம்பும் மக்கள். படுக்கை வசதியுடன் 200 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகம் மகாராஷ்டிராவில் தயாராக உள்ளது. தமிழ் வழி மாணவர்களுக்கு ஆங்கில வழியில் கேள்வி. +2 தேர்வுக்கு கருணை மார்க் கிடைக்குமா? தட்சிணமுத்து மாரியம்மன் கோயில் முளைப்பாளைய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. 300 பெண்கள் பூஜை செய்து வழிபாடு.
10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய புளியந்தோப்பு தேவராஜ் கஞ்சா விற்கும்போது மீண்டும் கைது. சென்னை கொடுங்கையூர் போலீசார் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் திரௌபதியம்மன் கோயில் தீமிதி திருவிழா. ஒருவர் குண்டத்தில் விழுந்ததால் பரபரப்பு. மதுரை தண்டாயுதபாணி கோயிலில் பங்குனி உத்தர விழா தொடக்கம். சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நேற்று 508 திருவிளக்கு பூஜையும் நடந்தது. சிவகங்கை அருகே நடந்த மீன்பிடி திருவிழா. கிராம மக்கள் பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. கோட்டூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி உற்சவ திருவிழா தொடங்கியது. 1201 திருவிளக்கு பூஜை செய்து பெண்கள் வழிபாடு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் நம்பெருமாள் தங்க கருட சேவை கோலாகலம். திரளான பக்தர்கள் தரிசனம். கல்லாரில் பாக்கு மரங்களை சேதமாக்கி காட்டு யானைகள் அட்டகாசம். வழிப்பறி திருடர்களிடமிருந்து பறிமுதல் செய்த மொபைல் போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் புதியதாக 8 மாவட்டங்களை அமைக்க அரசு ஆலோசனை. சட்டசபையில் அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். மீஞ்சூர் ஏகாம்பரநாதர் கோயில் தேரோட்டம் இன்று நடந்தது. திரளான பக்தர்கள் வடமிழுத்து வழிபாடு. பரமத்தி ராசபாளையம் சுங்கச்சாவடி முன்பு லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசே தொழிலை காப்பாற்றிடு. கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட இன்று முதல் நேரம் குறைக்கப்பட்டு கட்டணம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நார்த்தமலை கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகள். அடிப்படை வசதிகள் கேட்டு மேயர் காரை மறித்து பெண்கள் போராட்டம். தஞ்சை வந்த சைக்கிளிங் விழிப்புணர்வு பயணம். மேயர் ராமநாதன் வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பினார். சுங்க கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மர்ம காய்ச்சலால் 10ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி இறப்பு. சென்னை ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் நடந்த விளையாட்டு கல்வி கருத்தரங்கம். கலாநிதி வீராசாமி எம்பி உள்பட பலர் பங்கேற்பு. நூல் விலையில் மாற்றம் இல்லை என நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. சிலுவை பாதையை விளக்கும் ஒளி ஒலி நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் உண்டியலை உடைத்து 50,000 ரூபாய் கொள்ளை. வேலூரில் சத்துணவு ஊழியர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். கோவையில் ஒயிலாட்டத்தை மீட்டெடுக்க ஒயிலாட்ட விழா. கோவை அரசு கலைக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடந்தது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் திவ்ய தரிசன டோக்கன்கள். திருப்பதி தேவஸ்தானம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழங்க முடிவு. மாந்திரீக பூஜை செய்வதாக கூறி பணம் பறித்த 3 கைது செய்யப்பட்டனர். தேசிய சைக்கிள் போட்டியில் தங்கம் வென்ற கோவை மாணவி. பெரியகுளத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவ காரணமாக இருந்த சோத்துப்பாறை அணைக்கு தண்ணீர் நிரப்பும் பணி நடக்கிறது.
தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். சிறை கைதிகளை அழைத்து செல்லும் போலீசார் பணம் வாங்கிக் கொண்டு கைதிகளை போன் பேச மொபைல் போன் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சத்துணவு ஊழியர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு சத்துணவு ஊழியர்கள் எடப்பாடிக்கு பாகுபலி கட் அவுட் வைத்த அதிமுகவினர்.